தாவேக்க தலைவர் விஜய் இன்னும் முடிவு எடுக்கலை. இங்கே கூட்டணி வருவதற்கு நிறைய வாய்ப்புகளே இருக்குன்னு சொல்கிறாங்க. பஞ்ச முளையில் நேர்த்தி முளைச்ச காலம். அரசியல் ஞானம் அறிவு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு மனிதன் ஏழை எளிய மக்கள் குடிக்க போனான். அவன்கிட்ட 10 ரூபாயை புடுங்குது. நீ டிசம்பர் வரைக்கும் களத்துக்கு வர மாட்டேன், டிசம்பரில் களத்துக்கு வருவேன், மேலே நான் முதலமைச்சர் ஆகிடுவேன்னு சொன்னால் இது சினிமா. நீ ஆதவர்ஜுனாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் ஊழலை ஒழிக்க போகிறேங்கிற, நாங்கள் ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை அமைப்போம் அப்படின்னு நீ பேசுகிற. நீ யாரை பக்கத்தில் வச்சுக்கிட்ட? பொதுமக்களையும் ஏழை எளியவர்களையும் ரிக்ஷா தொழிலாளர் ஆட்டோ ரிக்ஷா தொழிலாளர்கள் அவன்கிட்ட டூப்ளிகேட் லாட்டி சட்டை அடித்து வியாபாரம் பண்ணி அவன் வாழ்க்கையெல்லாம் கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கணுடைய காசில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தன் நீ பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ ஊழல். விஜய் ஒரு டயலாக்கை பேசுறதுக்கும் நீங்க ஒரு டயலாக்கை பேசுறதுக்கும் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்ப அந்த டயலாக்கு சரியா தப்பான்னு கூட சிந்திக்க தெரியாத சிந்தனை. கமல் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணாரு? டார்ச் லைட் விட்டு டிவியை உடைச்சாரா? நான் ஊழலுக்கு எதிரானவன்னாரா? திமுகவோட கூட்டணி போக மாட்டேன்னாரா? இங்க இன்னைக்கு உட்காந்துருக்காரு அறிவாலய வாசல ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு. வக்பு சொத்துக்களை கொள்ளையடிப்பது திமுக கூட்டம் தான். திமுகவுடைய அமைச்சர்களும் திமுகவுடைய எம்எல்ஏக்களும் திமுகவோட மாவட்ட செயலாளர்களும் வக்போர்டுகளில் உள்ள உறுப்பினர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இவங்க வக்பு சொத்து. உங்களுக்கு கிடைச்ச சட்ட அங்கீகாரத்தை பயன்படுத்தி காங்கிரஸ் எனும் ஃபோர்ஜரி கட்சி, காங்கிரஸ் எனும் பாகிஸ்தான்ல சண்டை போட்டா பாகிஸ்தான்காரன் அடிச்சா இங்க உள்ள திருமாவளவன் குதிக்கிறான், இங்க உள்ள சீமான் குதிக்கிறாரு. தண்ணியை நிறுத்தலாமா, காத்தை நிறுத்த முடியுமா சிரிக்கிறாரு. அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. அந்த மக்கள் பாதிச்சான்னா, அந்த மக்கள் வாழ்ந்தா என்ன? அந்த மக்கள் டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீ பரபரப்பா தமிழிசை சவுந்தரராஜன் ஒன்று சொல்லியிருக்காங்க. தாவேக்க தலைவர் விஜய் இன்னும் முடிவு எடுக்கலை, இங்கே கூட்டணி வருவதற்கு நிறைய வாய்ப்புகளே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் தமிழக வெற்றிக்கழகம் கட்சியினர் அதை மறுத்தே வருகின்றனர். இதை பற்றி உங்கள் கருத்து சார்? தமிழிசை எந்த அடிப்படையில் அதை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் பஞ்ச முளையில் நேர்த்தி முளைச்ச காலம் விஜய் அவரெல்லாம் போய் தமிழிசை ஆட்டம் ஒரு பெரிய லீடர் போய் இதெல்லாம் பேசியிருக்கக்கூடாதோன்னு நான் பார்க்குறேன், என்னுடைய பார்வையில். பட் அக்கா ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுனால தான் பேசுகிறாங்கங்கிறது எனக்கு புரியுது. இப்போ முளைத்த கட்சிக்கு தான் இவ்வளோ ஆரவாரம், இவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்க சார். இது எல்லா நடிகர்களுக்கும் கிடைக்கும் சார். நடிகனாக இருந்தால் எல்லாம் கிடைக்கும் சார். நான் ஒரு சாதாரண சீரியல் நடிகன். எனக்கே பப்ளிக்கில் போனால் நான் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வர முடியாத சூழ்நிலை தான். விஜய்னா பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார், அதனால் எந்த விதமான மாற்றுக்கிறது இல்லை. நான் அரசியலில் அவர் பூஜ்ஜியம், அரசியலில் பூஜ்ஜியம். அரசியல் ஞானம் அறிவு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு மனிதர் தான் அவர். யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி தராங்க, அது மேடையில் பேசுகிறார். அவருக்கு அரசியல் ரீதியாக கட்சி ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுது? 1 வருஷம் முடிய போகுது. மக்களை சந்தித்து 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. அதற்கு மேலே அவர் மக்களை சந்திக்கவும் இல்லை. எந்த பெரும் பிரச்சனைக்கும் கருத்து சொல்ல மாட்டார். ஆனால் மத்திய அரசை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் டக்குன்னு கருத்து சொல்வார். அவரையும் போய் நம்ம கூட்டணியில் கூப்பிட்டு அவருக்கு வைத்து வழியாக இருந்தால் அவர் நம்மள்கிட்ட வரட்டும் சார். அவருக்கு தேவையில்லைன்னு நினச்சா கூட்டணி வேண்டாங்கிறதான் எங்களுடைய பார்வை. விஜயோட கூட்டணி வச்சா நம்ம ஜெயிக்கணுங்கிற அவசியத்துலையும் இல்லை. இது என்னோட பார்வை. அக்காவோட பார்வை வேறு விதமாக இருக்கலாம். அக்காவோடைய உயரம் பெருசு, அவங்களுடைய தலைமை பண்பு வேறு, அவங்களுடைய நிலைப்பாடு அது. என்னோட நிலைப்பாடு விஜய் போன்ற நாளாந்தர அரசியல்வாதிகளை நம்ம கட்சிக்கு கூட்டணிக்கு கொண்டு வராண்டாங்கிறத என்னுடைய பார்வையாக இருக்குது. அவர் திமுக எதிர்க்கிறது போல் ஈயம் பூசினது மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும். அப்படி தான் அவர் திமுக எதிர்க்கிறார். ஆனால் அம்பேத்கரை பற்றி திரு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் தவறாக ஒரு வார்த்தை கூட சொல்லாத போதிலும் இங்கே திமுக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி, காங்கிரஸ் ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அம்பேத்கரை அவமதித்து விட்டார்னு போராடுறாங்க. அதுக்கு இவரும் ட்வீட் பண்ணுறாரு, இவரும் அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். அவர் ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் அம்பேத்கருக்கு துரோகம் பண்ணீங்க, அம்பேத்கர் அவர்களை தோற்கடிச்சிங்க, அம்பேத்கர் வாழ்ந்த காலம் வரைக்கும் காங்கிரஸ் அவருக்கு துரோகம் மட்டுமே இழைத்தது, அரசியல் சாசன சபையில் அவரை உறுப்பினராக சேர்க்கக்கூடாது என்றும் காங்கிரஸ் கட்சி போராடியது, அவரை சாட்டையில் அடிப்பது போன்ற நேரு அம்பேத்கர் அவர்களை சாட்டையில் அடிப்பது போன்ற கேலி சித்திரத்தை வரைந்தது காங்கிரஸ். இப்படிப்பட்ட காங்கிரஸ்காரர்கள் இன்று அம்பேத்கருக்கு பரிந்து பேசுவதை விட்டுவிட்டு ஏதாச்சும் ஆண்டவன் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாச்சும் கிடைக்கும்னு சொன்னார். சார், ஆண்டவன் பேரை சொன்னால் புண்ணியம் கிடைக்கும் சார். நீங்கள் அம்பேத்கர்னு சொல்லி அதுக்கு பதிலாக இந்த ஆண்டவன் பேரை சொல்கிறதுக்கு இந்த அம்பேத்கருக்கு துரோகத்தை இழைத்து விட்டு இன்று அம்பேத்கர் என்று வேஷம் போடாதீங்கன்னு சொன்னார்.
அம்பேத்கரை குறைத்து மதிப்பிட்டோ, அம்பேத்கரை வந்து குற்றம் சொல்லியோ அமித்ஷா அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசல. சார், அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சாசனத்தை அத்துமீறியது காங்கிரஸ். இந்த வரலாறெல்லாம் எதுவுமே தெரியாம உடனே இவரு ஒரு கண்டனத்தை தெரிகிறார். திமுக நீட்டை தான் இவரு நீட் எதுக்கிறாரு. மறுநாள் காலம்பர வந்து உதயநிதி நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் செய்ய போகிறார் என்ற நிலை வந்தப்ப முத நாள் வந்து இவர் மாணவர்களை சந்திக்கிறார். அந்த மீட்டிங்கில் இவர் பேசுகிறதா அஜெண்டாவே இல்லைன்னு சொன்னாங்க. திடீர்னு அந்த மீட்டிங்கில் போய் நின்றுட்டு நீட்டுக்கு எதிராக போராடுறாரு. மாநில அரசு தீர்மானம் நிறைவேற்றினதை நான் பாராட்டுறேங்கிறாரு. மாநில அரசு ஏற்கனவே எடப்பாடிக்கு தீர்மானம் நிறைவேற்றினார்ல, அதுக்கு என்ன கதி ஏற்பட்டு தானே இப்போ தீர்மானம் நிறைவேற்றினாலும் நடக்கும். ஏன் மாநில அரசு உச்சநீதிமன்றம் போறது கேட்கறதுக்கு தில்லு துணிவு துணிச்சல் ஏதாவது விஜய்க்கு இருக்கா? கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரணும் சொல்லியிருக்காருல அவரு. கல்வியை மாநில பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனவங்களை கண்டிச்சாரா? மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனப்ப இங்கே ஆட்சியில் இருந்தவங்களை கண்டிச்சாரா? அதை எதிர்த்து குரல் கொடுக்காத அன்றைய ஆண்ட கட்சியை கண்டிச்சாரா? அந்த மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போன காலம் இது, அதை கண்டிச்சாரா? அதை கேள்வி கேட்டாரா? ஏதோ மோடி வந்து தான் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனது போல தானே இவர் பேசிட்டு இருக்காரு. சார், அவரோட கொஸ்டின் இல்லாமல் இப்போ தற்போதைய ஆட்சியாளர்கள் பற்றி தான். ஆமாம், தற்போது ஆட்சியாளர்களை பற்றி குறை சொல்லும் பொழுது அது எதனால் நடந்தது, ஏன் நடந்தது, எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். நீட்டை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்தது 2014 கையெழுத்து போட்டு நீட்டை கொண்டு வந்துடல. நீட் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், திமுக கூட்டணி ஆட்சியின் காலத்தில் நீட் மசோதாவை தாக்கல் செய்து திமுகவினுடைய அங்க வகித்த எம்பியாக இருந்த, அன்று மத்திய இணையமைச்சராக இருந்த காந்தி செல்வன். அதற்கப்புறம் நீட் எக்ஸாம் நடத்தப்பட்டது. அந்த நீட் எக்ஸாமை நடத்திய தேர்வு ஆணையம் தப்பு, இதை வந்து சிபிஎஸ்சி போர்டு நடத்தக்கூடாது அப்படின்னு வெள்ளூர் சிஎம்சி போன்ற மருத்துவக் கல்லூரிகள் ஒன்றிணைந்து ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கின் முடிவில் அந்த நீட்டு தேவையில்லைன்னு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து அரசியல் சாசன சபைக்கு அப்பீல் போனது யாரு? அதே திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம். அன்னைக்கு திமுக சொல்லியிருக்கலாம்ல, மான ரோசம் சூடு சொரணை இருந்தால் அன்னைக்கு திமுக காங்கிரஸ் கட்சி மன்மோகன் சிங்கிட்ட சொல்லி நீட்டு வேண்டாம், எங்களுக்கு எங்கள் மாநில மக்கள் பாதிக்கப்படுவாங்க, இது அப்பீலுக்கு போகாதீங்க, கூட்டணி கட்சியாக இருக்கிறதுனால எங்களுக்கு இதில் கெட்ட பேர் வந்துடும் மக்கள்கிட்ட அப்படின்னு திமுக சொல்ல. இந்த சரித்திரம் தெரியாத தற்கூரியாக திரு விஜய் அவர்கள் இருக்கிறார். அவர் மெர்சல்னு ஒரு படம் பண்ணுறாரு, ஜிஎஸ்டியை பற்றி ஒரு டைலாக் எழுதுறாரு, டைலாக் ரைட்டரு. அந்த நீ பேசுனா நீ நடந்தால் அரசியல், நீ பேசுனா அரசியல், நீ மக்கள் செல்வாக்கு உனக்கு இருக்குது, அதனால எந்த மாற்று கருத்து இல்லை. இளைஞர்கள் ஒன்று மிகப்பெரிய இளைஞர்கள் ஒன்று பக்கம் அணித்திரண்டுவார்கள். நீ பேசுனா அது நியூஸு. அப்போ ஒரு விஷயத்தை நான் ஒரு டயலாக்கை பேசுகிறதுக்கும் விஜய் ஒரு டயலாக்கை பேசுகிறதுக்கும் நீங்கள் ஒரு டயலாக்கை பேசுகிறதுக்கும் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அந்த டயலாக்கு சரியாக தப்பான்னு கூட சிந்திக்க தெரியாத சிந்தனை திராணியற்ற ஒரு மனிதர் விஜய். அப்படிதான் நான் விஜயை பார்க்குறேன். அவர்கிட்ட ஒரு ஓட்டு பலம் இருக்கும், ஒரு 5-8% வாக்கு வாங்கலாம். அது நம்ம கூட்டணிக்கு வந்து நமக்கு திமுகவை வீழ்த்துவதற்கு பலமாக இருக்குன்னு சொன்னால், இங்கே நேற்று வரைக்கும் முந்தா நாள் வரைக்கும் பிஜேபியில் குப்பை கொட்டிட்டு இருந்தவனும், முந்தா நாள் வரைக்கும் திமுகவுக்கு அல்லக்கை வேலை பார்த்துட்டு இருந்தவனும் நாங்கள் வந்து கூட்டணி இல்லைன்னு பத்திரிகையாளர் செஞ்சு சொல்கிறான். விஜய் சொல்லட்டும். ஆதவர்ஜுனா யார்? நீ ஆதவர்ஜுனாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் ஊழலை ஒழிக்க போகிறேங்கிற. திமுகவும் அதிமுகவும் அண்ணாவின் பெயரை சொல்லி அண்ணாவை பயன்படுத்தி ஊழல் செஞ்சுட்டாங்க, நாங்கள் அண்ணாவை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஈவேராவை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை அமைப்போம் அப்படின்னு நீ பேசுகிற. நீ யாரை பக்கத்தில் வச்சுக்கிட்ட? தேர்தல் வகுப்பாளர் வந்து மாநில பொறுப்பு கொடுத்து ஆதவர்ஜுனோட ஹிஸ்ட்ரி என்ன? லாட்ரி சீட்டு, கள்ளத்தனமான லாட்ரி சீட்டு அடித்து பல ஏழைகளின் வயிற்றில் அடித்து கோடி கோடியாக சம்பாதித்த மார்ட்டினுடைய மருமகன். அவர் மனைவி பேரில் 35 கம்பெனி இருக்குது. 35 கம்பெனி ஒரே காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இவரும் ஈடி வளையத்துக்குள்ளே இருக்கார், அவர் மனைவி ஈடி வளையத்துக்குள்ளே இருக்கார், மாமனார் காசில் இவர் கொளிக்கிறாரு. அவர் ஊழலின் ஒட்டுமொத்த குடும்பத்தில் இருந்து வெளியே வந்தவர். பொதுமக்களையும் ஏழை எளியவர்களையும் ஆட்டோ ரிக்ஷா தொழிலாளர்கள் லாட்டரி சீட்டு வாங்கினான். நீங்கள் நாங்கள் லாட்டரி சீட்டு வாங்க போகிறதில்லை. அப்போ தினக்கூலிக்கு போகிறவங்க தான் லாட்டரி சீட் வாங்கினான். அவன்கிட்ட டூப்ளிகேட் லாட்டரி சீட்டை அடித்து வியாபாரம் பண்ணி அவன் வாழ்க்கையெல்லாம் கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கணுடைய காசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் நீ பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ ஊழலற்ற அரசாங்கத்தை அமைச்சிடுவியா? அவர் தானே போன திமுக ஆட்சி அமையறதுக்கு வந்து கூட இருந்து வேலை செஞ்சார். நான் தான் பிரசாந்த் கிஷோரே கொண்டு வந்தேன்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல. அப்போ தெரியாதா இது மன்னராட்சி, இது மாமன்னராட்சின்னு தெரியாத ஆதவர்ஜுனாக்கு? இவனை வந்தால் திரும்ப ஊழல் தான் பண்ணணும்னு அன்னைக்கு புரியாதா? அன்னைக்கு நீ பச்சை பிள்ளையா, விரல் சுப்பிட்டா இருந்த, பிகே வரைக்கும் அழைச்சிட்டு வர அளவுக்கு தகுதியானதாக இருந்த. அப்போ திமுகவோட தகுதி என்ன, திமுகவோட திறமை என்ன, திமுக ஜெயிச்சு வந்தால் என்ன செய்வாங்கங்கிறது ஆதவர்ஜுனாவுக்கு தெரியாதா? அவனை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவரை விட்டு பத்திரிகையாளர் சந்தித்து பதில் சொல்கிறான். தமிழிசைங்கின்ற
சவுந்தரராஜன் என்ற அக்கா வந்து எவ்வளோ பெரிய டால் லீடரு, அவங்களுக்கு பதில் சொல்கிறது. நேற்று வரைக்கும் பிஜேபியில் குப்பை கொட்டிருந்த நிர்மல்குமாரும் நேற்று வரைக்கும் திமுகவுக்கு அல்லக்கை வேலை பார்த்து இந்த ஆதவர்ஜுன் தான் ஆளா நமக்கு. ஏன் தமிழிசை அக்கா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதை குறைச்சிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சார் நீ இவ்வளோ பேசிட்டீங்க, நாளைக்கு கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்தாலும் நான் இப்படி தான் பேசுவேன். நான் பிஜேபியில் வந்து நீங்கள் விஜயை வந்து விமர்சிக்கும் போது அரசியல் அறிவே இல்லைங்கிறீங்க. இல்ல எப்படி எதை பொறுத்தது நீங்க சொல்றீங்க? அரசியல் அறிவுனா அவர் எதை அரசியல் அறிவோட எதை செஞ்சிருக்காரு நீங்க சொல்லுங்க சார். அவர் கொள்கையை வந்து விளக்கி இருக்காரு. என்ன கொள்கை நடத்தி இருக்காரு? என்ன கொள்கை? திமுகவோட கொள்கையை எடுத்து பாருங்க, விஜயோட கொள்கையை எடுத்து பாருங்க, டைட்டில மட்டும் மறைச்சிடுங்க, ரெண்டு சேம். சார் அவர் சொல்லிட்டார் சார், அவரு கடவுள் எதிர்ப்புல வந்து பெரியார் கொள்கையில நாங்க நிலையா இல்ல. மத்த விஷயத்துல நிலையா இருக்காரு. பெரியாரிய கொள்கையில ஏற்றுக்கிட்டாரு தான் அதுக்கு அர்த்தம். ஆமா, ஈவே ராமசாமி சொன்னா மத்த கொள்கையில அவர் ஏற்றுக்கிட்டார். காந்தியாருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. ஆங்கிலேயன் நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமாம். ஆங்கிலேயன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானமும் வெளியேறிவிடும். இந்தியர்களால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. ஆங்கிலேயர்கள் இந்தியா முழுமைக்கும் சுதந்திரம் கொடுத்தாலும் சென்னை ராஜதானிக்கு சுதந்திரம் கொடுக்காமல் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானியை ஆள வேண்டும் அப்படின்னு சொன்னதை விஜய் ஏற்றுக்கிறாரா? தமிழ் காட்டு மிராண்டி பாசை. அந்த தமிழில் என்ன இருக்கு? நான் தமிழ் என்கின்ற சனியனை வளர்ப்பதற்காக ஹிந்தியை எதிர்க்கவில்லை. இதை ஏத்துக்கிறாரா விஜய்? சார் அவர் பெரியார் பல கருத்துக்கள் வீரியமா சொல்லியிருக்காரு சார். அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கல. இல்ல நான் சொல்றேன், அவருடைய கடவுள் மறுப்பை கொள்கையை தவிர்த்து மற்ற அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறக்கூடிய விஜய் அவர் தமிழ் குறித்து மிக கேவலமாக பேசியதையும், பட்டியலின சகோதரிகள் அவர் பச்சையா சொன்னார், அதை என்னால் சொல்ல முடியாது. பட்டியலின சகோதரிகள் ஜாக்கெட் அணிவதால் துணிவிலை ஏறி போச்சுன்னு, பட்டியலின இளைஞர்கள் வேலைக்கு வருவதால் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து விட்டது என்றும் பெரியார் பேசியது, ஈவே ராமசாமி பேசியதை விஜய் ஏற்றுக்கொள்கிறாரா? சுதந்திரம் குறித்தும் சுதந்திரத்தை கருப்புத்தனமாக அறிவித்தது குறித்தும் விஜய் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறாரா? அது அவருடைய கொள்கை தானே. சுதந்திரத்தை கருப்புத்தனமாக அறிவிச்சார்ல ஈவே ராமசாமி. ஆங்கிலேயன் நாட்டை விட்டு வெளியே போயிட்டா குண்டுசு கூட தயாரிக்க முடியாது. நானே இன்னைக்கு சொந்த நாட்டில் ஏவுகணை வான் தடுப்பு சாதனத்தை பயன்படுத்தி உலகத்தையே மிரள விட்டுருக்கோம் இந்தியா. ஆனால் குண்டுசு கூட தயாரிக்க முடியாதுன்னு சொன்னாரே, அதை ஏத்துக்கிறாரா? அவரு சுதந்திரம் வேண்டான்னு சொன்னாரே, அதை ஏத்துக்கிறாரா? வீட்டில் உள்ள பொம்பளைங்களோட இங்கிலீஷ்ல பேசுங்க, வேலைக்காரியோட இங்கிலீஷ்ல பேசுங்க, தமிழ்ல பேசாதீங்க, தமிழ்ல எழுதாதீங்க, தங்கிலீஷ்ல எழுதுங்கன்னு சொன்னாரே, அதை விஜய் ஏற்றுக்கிறாரா? இவருக்கென்று தனி கொள்கை ஏதாச்சும் இருக்கா? அவன் ஒன்றிய அரசுங்கிறான், இவரும் ஒன்றிய அரசுங்கிறார். அவர் நீட்டி எதிர்ப்புனா இவனுக்கு நீட்டி எதிர்ப்பு, அவர் மத்திய அரசு எதிர்த்தா இவரு மத்திய அரசு எதிர்ப்புங்கிறாரு. இவருக்கு என்ன தனி கொள்கை? அரசியல் எதிரியா வந்து அவர் திமுக தான் சொல்றாரு சார். திமுகவை சொல்வதற்கு காரணம் நீட்சி கிடையாது. அவரு திமுகவின் நீட்சி கமலின் 2.0 விஜய், கமலஹாசனுடைய 2.0 விஜய். கமல் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணாரு? டார்ச் லைட் விட்டு டிவியை உடைச்சாரா? நான் ஊழலுக்கு எதிரானவன்னாரா? திமுகவோட கூட்டணி போக மாட்டேன்னாரா? இங்கே இன்னைக்கு உட்காந்துருக்காரு அறிவாலய வாசலில் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு பிச்சை எடுத்து உட்காந்துருக்காரு. ஏன் அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரு? கட்சி ஆரம்பிச்சு ஒரு கட்சி வருங்காலம் முடிவு பண்ணும் சார். இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது, தேர்தல் போறாரு. கமலஹாசன் என்ன பண்ணாரு? கட்சி ஆரம்பிச்சாரு, டிவியை உடைச்சாரு, திமுகவோட கூட்டணி இல்லைன்னாரு. அதற்கப்புறம் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெட் ஜெயின் படத்தில் 4 படம் நடித்தார். அதன் பிறகு திமுகவோட எனக்கு சீட்டே வேணாலும் போய் கூட்டணி வச்சார். அதுக்கப்புறம் ராஜ்யசபா சீட்டுக்கு அறிவாலய வாசலில் ஒரு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. ஆனால் ஆரம்பித்தப்ப எப்படி வந்தார்? ஏன் அந்த காலகட்டத்தில் அவர் ஆரம்பிக்கப்பட்டார்? இது அது வரைக்கும் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்த திரு கமலஹாசன் அவர்கள் திடீர்னு ரஜினிகாந்த் வர்றாருன்னு சொன்னதுக்கப்புறம் படபடன்னு வந்து இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்காத. யார் தூண்டுதலின் பேர் ஆரம்பித்தார்? திமுக தூண்டுதலின் பேர் தான் ஆரம்பித்தார். காரணம், திமுகவை எதிர்த்து பேச வேண்டும் என்பது தான் இவங்களுடைய அஜெண்டா. திமுகவை என்னது கொள்கை எதிரின்னு சொல்லி திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக கூட்டணி பக்கம் செல்லாமல் பார்த்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் விஜய் என்ற பிம்பம். இப்ப தாவேக வந்து திமுகவோட பி டீம்ங்கறீங்க. பி டீம்லாம் இல்ல, திமுகவால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் சார். பொதுவெளியில பிஜேபியோட பி டீம்ங்கறாங்க, நீங்க திமுகவோட பி டீம்ங்கறீங்க. எங்களுடைய ஒரு விஷயத்தை விஜய் ஆதரிச்சார்னு ஒன்னு சொல்லுங்க. ஆனா நீட்டுக்கு போராடுவார் உதயநிதி, இவர் உடனே அதுக்கு ஆதரவா பேசுவார். நீட்டுக்கு எல்லா தமிழகமே போராடிட்டு தான் இருக்கு. தமிழகமே போராடல, இந்த அல்லக்கை திராவிடவாதிகள் தான் போராடுறாங்க. சொந்தமா மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க திமுகவை சார்ந்தவர்கள். அவர்கள் மூலமாக நிறைய ஃபண்ட் திமுகவுக்கு போயிட்டு இருந்துச்சு. இதை நான் சொல்லல, திரு ஆற்காடு வீராசாமி அவர்கள் ஒரு இன்டர்வியூல ஓப்பனா சொல்லியிருக்காரு.
எங்களுக்கு நாங்கள் சில சிஸ்டம் பண்ணி நாங்கள் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் சிஸ்டத்தை கொடுத்துருவோம், அதன் மூலியமாக மாணவர் சேர்க்கை நடக்கும், அதுக்காக எலெக்ஷனில் தான் நாங்கள் கோடி கணக்கில் வாங்கிக்கணும்னு நான் சொல்லலை சார். சொன்னது ஆற்காடு வீராசாமி என்கின்ற முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர், முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர், அவர் சொல்லியிருக்கார். நான் சொல்லலை, அவர் சொல்லியிருக்கார். புரியுதுங்களா? அதனால் இவங்க நீட் தேர்வு வந்துட்டா ப்ரைவேட் காலேஜில் டொனேஷன் வாங்க முடியாது, கேபிட்டேஷன் வாங்க முடியாது என்கின்ற காரணத்தினால் நீட்டை எதிர்க்கிறார்களே தவிர நீட்டை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீட்டை ஆதரித்து அமைச்சரவையில் ஆதரிச்சதும் திராவிட முன்னேற்ற கழகம். இதே மாதிரி ஒரு பழைய காணொலியில தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு, கிராமப்புற மாணவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீட் எதிர்க்கப்பட வேண்டியது ஒண்ணுதான் சொல்லி. எப்ப சொன்னாரு சார்? அவரோட வைரல் ஆடியோ எடுத்து காட்டுறேன். நான் இது வரைக்கும் பார்க்கல. இது வரைக்கும் பார்த்தது இல்லையா? இது வரைக்கும் பார்த்தது இல்லை. தமிழக பிஜேபி இணைஞ்சதுக்கு அப்புறம் போட்ட வீடியோ இது. எடுத்து காட்டுங்க. நான் நேர்காணல் முடிஞ்சு உங்க எடுத்து காட்டுங்க. அப்படியெல்லாம் ஒரு அபாண்டமான ஒரு செயலை திரு அண்ணாமலை அவர்கள் செய்திருக்க மாட்டார் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அப்படி இருக்கிற வாய்ப்பு இல்லை. நீட் தேவை என்று அவர் பேசியது தான் அதிகம். விஜய் வந்து மத்திய அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக எப்பொழுதும் எதிர்ப்பை டக்குன்னு தெரிவிக்கிறவர், உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுறவர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்பட்டார், தமிழகமே கொதிச்சுது. விஜய் அதுக்கு என்ன கருத்து சொன்னார் சார்? உடனடியே கண்டிச்சாரு, துண்டு பிரசங்கங்கள்லாம் தன்னோட கட்சி தொண்டர்களை விட்டு கொடுக்க வச்சாரு. இப்போ கூட மகளிர் தினத்துக்கு ஒரு பெரிய வீடியோ போயிட்டு போட்டாரு. யாருக்கா கொடுக்க சொன்னாரு? எப்படி பாதுகாப்பை வலியுறுத்தணும், எப்படி அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவிக்கு வந்து நீதி கிடைக்கணும்னு நிறைய கட்சி தொண்டர்களை வச்சு பேச வச்சாரு. அவரே பேசியிருக்காரு சார், மகளிர் தினத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து இளம் பெண்களுக்கு குறிப்பா மாணவிக்குலாம் பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு ஒரு வீடியோ. 10 வயசு பொண்ணு 7 வருநாள் வச்சு கற்பழிக்கப்பட்டு கோர்ட்டே வந்து சோமோட்ட வழக்கு எடுத்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் உத்தரவிட்ட பிறகு மாநில அரசு உச்சநீதிமன்றத்துக்கு சென்று சிபிஐ விசாரிக்க கூடாது என்று 50 லட்சம் ரூபா வக்கீல் ஃபீஸ் கொடுத்து எஸ்ஐடி அமைச்சிட்டு வந்தாங்களே, அது சம்பந்தமாக விஜய் பேசிய கருத்து என்ன? இன்னைக்கு அரக்கோணத்தில் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டு 20 பெண்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதாக குற்றம் சாட்டிய பிறகு விஜயனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? ஒரு அனிதா செத்து போனப்போ போனார்கள் அரியலூருக்கு, இப்போ அந்த மாணவியை பார்க்க போனாரா? இந்த மாணவியை பார்க்க போனாரா? நீட்டில் செத்தா பார்க்க போவ ஒரு திமுகவுடைய இளைஞரணி அமைப்பாளர் ஒருத்தன் அவன் ஒரு பொண்ணை வந்து நாடக காதல் பண்ணி நாடகத்தனமாக கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கு பிறகு என் கட்சிக்காரங்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட நீ படுக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணுறான்னு சொல்லி ஒரு பொண்ணு பப்ளிக்காக வந்து பேசுகிறா, துணிச்சலாக வந்து போராடுறா நீதி கிடைக்கிறதுக்காக. இதற்கு விஜய் அவர்களே கருத்து என்ன? இது முக்கியமான பிரச்சனை. பொள்ளாச்சி சம்பவத்தை போன்றே மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அரக்கோண சம்பவம். இது குறித்து இவர் என்ன வாய் திறந்தாரு? ஏதாச்சும் வாய் திறந்து பேசினாரா? நீங்க ஒரு இஷ்யூ சொன்னீங்க, இப்போ இன்னொரு இஷ்யூக்கு போயிட்டீங்க. ஆமா சார், ஒன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பந்தமா விஜய் எதுவும் கருத்து தெரிவிச்சதா என் அறிவு கட்டியவளையும் நான் பார்க்கல. நீண்ட அறிக்கை நான் பார்க்கலன்னு சொல்றேன். அவர் பேசியிருக்கலாம், பேசாம இருக்கலாம், நான் பார்க்கல. அதனால தான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இது போன்று தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்துடுச்சுன்னு இடி விசாரணை பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜி அமைச்சரையிலேருந்து ரிசைன் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அந்த போராட்டத்தை கிண்டல் பண்ணி அறிக்கை விட்டவங்க தானே இவங்க. எதை கிண்டல் பண்ணார் அவரு? நாங்கள் வந்து டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி முற்றுகை போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறோம், அமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு. அப்போ சொல்கிறோம், அப்போ விஜய்கிட்டேருந்து வந்த அறிக்கை 2 பேருமே கூட்டு பிஜேபியோட பிடிஎம் தான் திமுகவோட பிடிஎம் தான் பிஜேபி, இவங்க வந்து பேச்சு வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணுறாங்கன்னா அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தியவர் தானே இவர். நீ அந்த ரைடு சம்மந்தமாக டாஸ்மார்க்களோட ஊழல் சம்மந்தமாக நீ என்னைக்காச்சும் வாய் திறந்து பேசியிருக்கியா? விஜய் என்னைக்காச்சும் வாய் திறந்து பேசியிருக்காரா? இன்னைக்கு வந்து சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் ஒரே நேரத்தில் 4 படம் தயாரித்து 500 கோடி முதல் போட்டு 2021 முன்னாடி ஆஃப்டாயரை போட்டு பீச்சில் கிரிக்கெட் விளையாட்டு இருந்த பையன் இன்னைக்கு 1000 கோடி ரூபா முதலீடு போட்டு 500 கோடிக்கு ஒரே நேரத்தில் மிகப்பெரிய ஹீரோக்களை வச்சு 4 படம் எடுக்கிறான். அதை பற்றி நீ கேள்வி கேட்டிருக்கியா? விசாகன் என்கிற ஐஏஎஸ் அதிகாரியிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்க, அதை பற்றி நீ பேசுனீங்க. டாஸ்மார்க்கில் குடிக்க போகிற யார்? ஏழை எளிய மக்கள் குடிக்க போகிறான். அவன்கிட்ட 10 ரூபாயை புடுங்குது இந்த அரசாங்கம். அதை பற்றி கேள்வி கேட்டிருக்கியா? அமைச்சர் சட்டசபையில் சொல்கிறாரு, அதிமுக 5 ரூபா வாங்கினாங்க, நாங்கள் 10 ரூபா வாங்கினோம், எல்லா ஆட்சியும் இது நடக்கிறதான்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு செந்தில் பாலாஜி. கண்டிச்சாரா விஜய்? அமலாக்கத்துறை வந்திருக்கு, அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதை நீங்க கண்டிக்கணும்ல. இந்த ஊழலை விசாரிக்கணும். இந்த ஊழலுக்கு பொறுப்பேற்று வந்து முதல்வர் பதில் சொல்லணும், துணை முதலமைச்சர் பதில் சொல்லணும். துணை முதலமைச்சர் நெருங்கிய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய ரத்தீஷ் என்கின்ற பையனும் ஆகாஷ் என்கிற பையனும் துணை முதலமைச்சருக்கு வந்து நண்பர்களாக இருப்பதாக செய்திகள் வருது. இது குறித்து உதயநிதி ஸ்டாலின் கருத்து சொல்லணும். அது உண்மையா பொய்யான்னு உதயநிதி வெளியில வந்து பேசணும்னு இவர் சொல்றதுக்கு என்ன வந்துச்சு?
நாங்க சொல்றோம்ல, அண்ணாமலை சொல்றாருல, நயினார் சொல்றாருல. இவர் சொன்னாரா? இவர் ஒரு அரசியல் கட்சி தான் நடத்துறாரு. எடப்பாடி அவர்கள் சொல்றாங்களே, யார் அந்த தம்பின்னு கேட்கிறாருல. நீ சொல்ற, நீ எதிர்கட்சி தானே, நீ திமுக தானே எதிர்க்கிற, திமுக தானே உன் கொள்கை எதிரி, நீ திமுக எதிர்த்து இந்த கேள்வி கேட்டிருக்கியா? ஊழல் மின்சாரத்துறையில ஒரு 350 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுக்கு 350 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கானோ, சிரிப்பா சிரிக்குது, வழக்கு நிலுவையில் இருக்குது. இந்த ஊழலை பத்தி பேசியிருக்காரா? திமுக ஆட்சியில் இந்த 4 ஆண்டுகள் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள், அநியாயங்கள், திமிர்தனங்கள், அடாவடித்தனம் எதை குறிச்சாவது இது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. சார் ஒட்டுமொத்த ஊழலும் இங்கே நடந்துட்டு இருக்குன்னு அவர் ஓப்பனாக தான் சொல்றாரு சார். திராவிடத்தின் பேர்ல கொள்ளையடிக்கிறாங்க, இதுக்கு மேல என்ன வார்த்தை? திராவிடத்தின் பெயரால் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு பொத்தாம் பொதுவாக பேசிட்டு போக முடியாது சார். நீ அரசியல் கட்சி நடத்துற, நீ இயக்கம் நடத்தல, நீ அரசியல் கட்சி நடத்துற. நீ டிசம்பர் வரைக்கும் களத்துக்கு வர மாட்டேன், டிசம்பர்ல களத்துக்கு வருவேன், மேல நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொன்னா இது சினிமாவா? இது இந்த மந்த் ஷூட்டிங் முடிஞ்சிரும், வந்துருவாரு சினிமாவா இது? சார் நீ மக்கள் பிரச்சனை களத்துக்கு வாங்க சார். வக்ஃபுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காரு. வக்ஃபுக்கு எதிராக 185 கேஸ் இருக்கு. 185 பேர் உச்சநீதிமன்ற வழக்கு தொடுத்திருக்கிறான். அதுல இவர் கேஸ்லாம் லிஸ்டே ஆகல சார். வக்புன்னா என்னன்னு தெரியுமா அவருக்கு? வக்புல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2013 போட்ட சட்டம் என்னன்னு தெரியுமா? அந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட சரத்துகள் என்னன்னு தெரியுமா? அந்த சட்டத்தின் 2013 வரைக்கும் வக்புக்கு இருந்த சொத்தை விட 2013 அந்த சட்டத்தை போட்ட பிறகு 80% வக்பு சொத்து எப்படி உயர்ந்ததுன்னு விஜய்க்கு தெரியுமா? அதை பற்றி அவர் விவாதம் நடத்த தயாரா? அதை பற்றி கருத்து சொல்ல தயாரா? எப்படி சொத்து விலகுது, எப்படி சொத்து பெருகுது? நான் 60% உயருது. எப்படி உயருது? அந்த சட்டத்தில் சொல்லிட்டான். வக்போர்டு பார்த்து இது ஏன் சொத்துன்னு சொல்லிட்டா அன்னையிலேருந்து அது வக்பு சொத்து. அது மாதிரி யார்கிட்ட போய் நிற்கணும்? வக்போர்டில் இருக்கிற ஒரு குழுக்கிட்ட போய் இவங்க மனு கொடுக்கணும். அவங்க என்ஓசி கொடுத்தாதான் கோர்ட்டுக்கு போக முடியும். இப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாங்களே, அதை பத்தி பேசுறாரா விஜய்? இந்த உச்சநீதிமன்றமே சிறுபான்மை உரிமையை பாதிக்குது, அதனால இடைக்கால தடை விதிச்சிருக்கல அந்த சட்டத்துக்கு. இடைக்கால தடை எல்லாம் இருக்கும் சார். வழக்கு நடக்கும் சார். ரஃபேலுக்கு வழக்கு நடந்துச்சு சார், 370க்கு வழக்கு நடந்துச்சு சார், எல்லா வழக்கும் நடக்கும் சார். வழக்கு நடக்கிறப்ப சில பைண்டிங்ஸை நீதிபதிகள் சொல்லுவாங்க சார். அந்த வழக்கின் முடிவில் என்ன தீர்ப்பு வர போகிறதுங்க தான் முக்கியமான விஷயம். வக்பு திருத்த மற்ற சட்ட மசோதா சட்டமாக்கப்படும் என்பதில் இருவேறுபட்ட கருத்து இல்லை. திரும்பவும் சட்டம் நிறைவேற்றுவோம், திரும்பவும் இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஏன்னு கேட்டால் இஸ்லாம் ஆரம்பிக்கப்பட்டதே 1500 வருஷத்துக்குள்ள. முகமது ஸல்லல்லாஹு நபி அவர்கள் பிறந்த காலத்தில் கட்டின கோயில் வக்பு சொத்துன்ட்டான் அந்த கிராமமே, திருச்செந்துறைங்கிற கிராமமே. இதை ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? விஜய் ஏற்றுக்கிறாரா? விஜய் ஏற்றுக்கிறாரா? டெல்லியில் இருக்கிற கிட்டத்தட்ட 80 விழுக்காடு அரசு அலுவலகங்கள்லாம் வக்பு சொத்துன்ட்டான். நாளைக்கு விஜயோட பனையூர் வீட்டை வக்பு சொத்துனா விட்டுட்டு போயிடுவாரா? அறிவாலயத்தை வக்பு சொத்துன்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுவாங்களா? இன்னொரு பெரிய மேட்டர் ஒரு இஸ்லாமிய தலைவர் சொல்கிறாரு, திருச்சியில் இருக்கிற அறிவாலயம் வக்போர்டு சொத்து, அதுக்கு அவங்க வாடகை கொடுக்கறது வருஷத்துக்கு 3000 ரூபா. ஆனால் ஒரு கல்யாணத்தையும் இவங்க 20,000 ரூபா வாடகை வாங்குறாங்க. வக்பு சொத்துக்களை கொள்ளையடிப்பது திமுக கூட்டம் தான். திமுகவுடைய அமைச்சர்களும், திமுகவுடைய எம்எல்ஏக்களும், திமுகவோட மாவட்ட செயலாளர்களும் வக்போர்டுகளில் உள்ள உறுப்பினர்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இவங்க வக்பு சொத்துக்கு ஆட்டையை போட்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு முஸ்லீம் தலைவர்கள் பேசுகிறாங்களே, அது விஜய்க்கு அதுக்கு விழுலியா? வக்புல என்ன நடக்குது, ஊழல் நடக்குது அப்படின்னு ஃபாத்திமா அலிங்கிறவங்க ஆதாரத்தோட ஒரு வீடியோ வெளியிட்டாங்களே, அதெல்லாம் அவருக்கு தெரியாதா? வக்பால் பாதிக்கப்பட்ட வேலூர் பக்கத்தில் ஒரு கிராமமே பாதிக்கப்பட்டுடுச்சு. மொத்த கிராமமும் என்னதுன்ட்டான். சரி சார், அதில் நிர்வாக முறைகள் நடக்குது, ஓகே. நீங்கள் அதில் ரீஅசம்பிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் எண்ணத்தை பாராட்டுறேன் சார். இஸ்லாமியர் அல்லாதவர் அந்த வக்ஃபுல ஏன் வரணும்? இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வக்பால பாதிக்கப்படுறதுனால இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அதில் டைரக்டா வரணும். இப்போ இதே இந்து சமய அறநிலையத்துறையில இந்து சமய அறநிலையத்துறை உங்களோட என்ன எப்படி இருக்கும்? இந்து சமய அறநிலையத்துறை இது என் சொத்துன்னு இன்னைக்கு நான் சொல்லிட்டா அது இந்து சமய அறநிலையத்துறை சொத்துன்னு சட்டம் இல்லை. இந்து சமய அறநிலையத்துறை இன்னையிலேருந்து இந்த ஆபீஸ் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டா அது சட்டமாவாது. உங்களுக்கு அதனால் பிரச்சனை வராது. அதனால் இந்து சமய அறநிலையத்துறைக்கு 5.5 லட்சம் ஏக்கர் நிலம் இருந்துச்சு. 70 ஆண்டுகள் திராவிட மாயை ஆட்சியில் அது 1.5 லட்சம் ஏக்கர் காணா போச்சு. திருவண்ணாமலையில் இடும்பன் கோயில், இடுமனார் கோயிலுங்கிற கோயிலே காணா போச்சு. நாங்கள் இழந்துட்டு நிற்கிறோம், நீங்கள் கெயின் பண்ணிட்டு நிற்கிறீங்க. கெயினை எப்படி பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு கிடைச்ச சட்ட அங்கீகாரத்தை பயன்படுத்தி காங்கிரஸ் எனும் ஃபோர்ஜரி கட்சி, காங்கிரஸ் எனும் ஓட்டு பொறுக்கி கட்சி உருவாக்கிய சட்டத்தை வைத்துக்கொண்டு 60% சொத்துக்களை, பொது சொத்துக்களை, கோவில் சொத்துக்களை, அரசாங்க சொத்துக்களை வக்பு சொத்துக்களாக மாற்றிட்டாங்க.
அந்த வக்பு சொத்து இருக்குல்ல சார், அந்த சொத்தை இன்னைக்கு கணக்கிட்டு அதன் வருமானத்தை பார்த்தா வருஷத்துக்கு 1,00,000 கோடி வருமானம் வரணும். ஆனால் 160 கோடி 170 கோடி தான் வருமானம் வருது. இதையெல்லாம் நெறிமுறைப்படுத்த வேண்டாமா? இதெல்லாம் சரிப்படுத்த வேண்டாமா? அதற்கு ஒரு சட்ட திருத்தம் வேண்டாமா? அதை செஞ்சாக்கா நீ கோர்ட்டுக்கு போவ. ஏன்னா முஸ்லீம்களை நக்கி நீ ஓட்டு வாங்கணும், முஸ்லீம்கள் காலை கழுவி ஓட்டு வாங்கணும். இதெல்லாம் பாகிஸ்தானில் சண்டை போட்டால் பாகிஸ்தான்காரன் அடித்தா இங்கே உள்ள திருமாவளவன் குதிக்கிறான், இங்கே உள்ள சீமான் குதிக்கிறாரு. தண்ணியை நிறுத்தலாமா, காத்தை நிறுத்த முடியுமா சிரிக்கிறாரு சார். அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. ஏன் நம்ம மக்கள் பாதிக்கப்படுறப்ப அந்த நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டா என்ன சார்? காஷ்மீர்ல குண்டு பட்டுறான், நம்ம ஒரு சிவிலியனை கொன்னோமா? பாகிஸ்தான் போர்ல இந்தியா ஒரு சிவிலியனை கொன்னுச்சுன்னு பாகிஸ்தான் குற்றம் சாட்டியிருக்கா? ஆனா அடிச்சு 16 பேரை கொலை பண்ணா, 3 பிள்ளைங்களை காலி பண்ணா, ஒரு கோவிலை வைஷ்ணவி தேவி கோயிலில் குண்டை போட்டான், ஒரு சீக்கிய கோயிலுக்குள்ள குண்டை போட்டான், வழிபாட்டு தலங்களை பார்த்து குண்டு போட்டான். நேற்று அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஏர்ஃபோர்ஸ்லேருந்து, தெளிவாக பிளான் பண்ணி பொற்கோயிலை அடிக்கிறதுக்காக ஏவுகணை அமுக்குனாங்க. அதை நாங்கள் தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்கிறான். அவனுடைய இலக்கெல்லாம் கோயில், கோலம், இந்துக்கள், கிறிஸ்டியன், சீக்கியர்கள். நம்மளுடைய இலக்கு தீவிரவாத முகாம்கள். அங்கே உள்ள மக்கள் யாராச்சும் கொதித்தெழுந்து இந்தியாவுக்கு எதிராக ஏன்டா தீவிரவாதத்தை தூண்டி வரும்னு கேள்வி கேட்குறானா? தீவிரவாதி ஒரு 4 பேர் செத்து போய் கிடக்கான், அவன் குடும்பத்தில் 15 பேர் செத்து போய் கிடக்கான். இராணுவ தளபதியிலேருந்து ISI உளவு அமைப்பிலேருந்து எல்லாரும் தேசிய கொடியை போற்றி மரியாதை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஊர்வலமான 10 லட்சம் பேர் அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிறான். அந்த மக்கள் பாதிச்சான்னா, அந்த மக்கள் வாழ்ந்தா என்ன, அந்த மக்கள் செத்து போனா எங்களுக்கு என்ன சார்? அவனை ஒரு வழிக்கு கொண்டு வரணும்னா அவனுடைய எரியறதை புடுங்கினாதான் கொதிக்கிறத அடங்கும். இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக முதலமைச்சர் உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். வணக்கம் ஜெயன்.